சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தைரியமா சொல்றாரு, இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு. பழையபடி சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்பேன்னு தான் பழையபடி வராரு. இவர் உடனே கை தட்டி கூப்பிட்டாரு. முதலமைச்சர் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், 5 வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அவர் எதிராக வராரு, உங்களெல்லாம் பார்த்து அவரு கும்பிடுறாரு. பதிலுக்கு நீங்க முதலமைச்சர் இதுல இருந்துட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தீங்க. அடுத்த நாள் கையில் சிவப்பு கயிறு கட்டிட்டார், நெத்தியில் ஒரு குங்குமம் போட்டு கவுண்டராக மாறிட்டார். உடனே ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு போனார். இது யாரை ஏமாத்துறதுக்கு? இந்துக்களை ஏமாத்துறதுக்கு. இந்துக்கள் அவ்வளவு இழிச்சவாயிர்களா? சார், இப்போ திருமாவளவன் சார் அவர் இப்போ இந்தி கூட்டணியில் இருப்பாரா இல்லை திமுக கூட்டணியில் இருப்பாரா? உங்களோட கருத்து என்ன? நடுத்தருவோட போவார். ஆசைங்க, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் தெரியுமா? இப்போ தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அவர் என்ன சொன்னார்? கொள்கை என்னது? ஒவ்வொரு தொண்டனும் 10 கேஸாவது பண்ணியிருக்கணும், இல்லை 3 கேஸு கொலை கேஸாக இருக்கணும், அப்படி தானே? மாமா வளமண்ணி நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் இருக்கக்கூடிய இந்துக்காரங்களை மதம் மாத்திர வேலை செய்ததுனால. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், நம்ம அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு. ரிட்டர்ன் மாநில தலைவர் போஸ்டிங் இருக்க வாய்ப்பு இருக்கா? அவர் எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? அவருடைய எதிர்காலத்தை விட பாஜகவினுடைய பாஜகவினுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். இப்போ அப்படி தான் நம்ம இந்த இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவருக்காக வேண்டி அவருடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தா, அவர் மத்திய அமைச்சர் பதவி எப்பவும் வாங்கிட்டு அவர் பாட்டு ஊர் சுற்றிட்டு தெரியலாம். அவருக்கும் அது நோக்கம் இல்லை. தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அதுக்கு சிலர் குறுக்க கட்டாயம் போட்டு விட்டாங்க. அதை நம்ம லாங்குவேஜில் சொன்னால் அதான் தடுத்து விட்டாங்க, கெடுத்து விட்டாங்க அதை. அதனால் அந்த சூழ்நிலை இப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே அது தவறு தான் அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவின் மூலமாக எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. 100% அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட வழக்கம் போல் அதிமுகவும் பாஜகவுக்கு மறுபடியும் ஒருக்கா முதுகில் குத்திட்டு அவங்க போய்ட்டு கிளம்பிட்டாங்க. தோத்தா பாஜக காரணம், கூட்டணி வச்சதுனால. வெற்றி பெற்றால் நாங்கள் வெற்றி பெறலை, அது வேற கதை. வெற்றி பெற்று அவங்க நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சிருக்கலாம். இப்படி தான் அவங்களுடைய நிலைப்பாடு போச்சு. இப்போ மறுபடி தமிழக பாஜக இப்போ பழையபடி அந்த 11.24% உயரத்துக்கு பாஜகவை தூக்கி அண்ணாமலை நிறுத்தி வச்சுருந்தாரு. அதை படுகொலியில் தள்ளி 2.97% கொண்டு விட்டுட்டாங்க இப்போ பாஜகவை. இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த கட்சியை கட்டமைக்கணும், அப்படின்னா சீரமைக்கணுங்க, அமைப்பை மாற்றி அமைக்கணும். அதை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவருக்கு இதில் நீங்கள் தமிழக பாஜக விட்டீங்க அப்படின்னா தான் அது மறுபடியும் அதை தட்டி எழுப்ப முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுக பொதுச் செயலாளர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின், இந்த 2 பேருமே மக்களால் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஸ்டாலின் ரொம்ப நாள் அரசியலில் இருந்தான்னு சொல்லலாம், கருணாநிதிக்கு மகன்னு சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சவர்னு சொல்லலாம். அவர் மேயராக இருந்தார், சென்னை மேயராக இருந்தார், எம்எல்ஏ இருந்தார், சென்னை மேயராக இருந்தார், அப்புறம் துணை முதலமைச்சராக இருந்தார். இதெல்லாம் வச்சு தான் அவரால் முதலமைச்சர் பதவிக்கு வர முடிஞ்சுது. அப்புறம் கூட்டணி, பலமான கூட்டணி, அப்புறம் அந்த கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களெல்லாம் கையில் போட்டுட்டு அவங்களுக்கு நீங்கள் மதம் என்ன வேணாலும் மாற்றிடுங்க, ஓட்டு மட்டும் இங்கே போட்டுடுங்க. மம்தா பானர்ஜி நாசமாக போனதுக்கு இது ஒரு காரணம். அதை மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அவருடைய இதாக இருந்துச்சே ஒழிய அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி அவங்க ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு அது இல்லை. அண்ணாதுரைக்கு வேணால் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு, அண்ணாதுரைக்கெல்லாம் உண்டு அது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அதுவும் ஸ்டாலினுக்கு சுத்தமாக அது கிடையாது. இந்த சூழ்நிலையில் திடீர்னு மேலே வந்த ஆள் தான் விஜய். விஜய் ஒரு பிரபலமான ஒரு நடிகர், பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ள ஒரு நடிகர். அதோடு சேர்ந்து அப்படியே அரசியல்லையும் அவருக்கு அது கை கொடுத்துருக்கு. தனியாக நீங்கள் அரசியல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான் இப்போதைக்கு தமிழக அரசியலில் அண்ணாமலை ஒருத்தர் மட்டும்தான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, எல்லா சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், எல்லா ஏஜ் குரூப்லையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். 96 வயசில் உள்ள தாத்தாவும் எங்கள் வீட்டு பிள்ளை, என் பேரை மாதிரி அண்ணாமலைன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் அண்ணாமலைகிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு 2 வார்த்தை ஃபோனில் அவர்கிட்ட பேச முடியுமா அப்படிங்கிற லெவலில் தான் கேட்குறாங்க. யாருமே மு.க. ஸ்டாலின்கிட்ட பேசுகிறதுக்கோ உதயநிதி கிட்ட பேசுகிறதுக்கோ யாரும் அதை விருப்பப்படலை. அந்த அளவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக பாஜகவுக்கு என்னைக்கு வந்தார், அதுக்கு பிறகு தான் குடும்ப பெண்களெல்லாம் அரசியலை பற்றி கவனிக்க ஆரம்பித்தாங்க. பல இடத்துல நம்ம சொன்னோம், அது சொன்ன விஷயந்தான், ஆனால் அது உண்மையும் கூட. அவர் மாநில தலைவராக அரசியலை பேசின விதம், அவர் கொடுத்த தைரியம், துணிச்சல், இதுதான் பாஜகவில் உள்ள நிர்வாகிகளுக்கே ஒரு தைரியம் கொடுத்தது.
அண்ணாமலை இருக்காரு, கைது பண்ணால் அவர் பார்த்துக்குவார். அந்த தைரியமெல்லாம் அவர் வந்த பிறகு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்த எந்த தலைவர்களாலையும் இப்படி ஒரு தைரியத்தை கொடுக்க முடியல. நீ வர்றதை பார்த்துரும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியல. ஒன்றிய தலைவர்களுக்கெல்லாம் அந்த இதை கொடுக்க முடியல. பஞ்சாயத்து பாஜக தலைவர்களுக்கெல்லாம் அந்த தைரியத்தை கொடுக்க முடியல. அவங்கவங்க சுய பலத்தில் தான் அங்கே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அண்ணாமலை வந்த பிறகு அது ஒரு தைரியம் கிடைச்சிது. எல்லாத்துக்கும் கிடைச்சது. பெண்கள் நிறைய வெளியே வர ஆரம்பித்தாங்க. பாஜகவிலே நிறைய பெண்கள் வெளியே வந்தது அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு தான் வந்தாங்க. அப்படி அதே வரை பொதுவாக இருக்கக்கூடியவங்க, இப்போ ஐடி செக்டர்லேயோ இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை இல்லை தனியார் நிறுவனங்கள்லேயே வேலை பார்க்குறவங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் அரசியல் பக்கம் கவனத்தை திருப்புறதுக்கு அண்ணாமலை தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அவர் வந்த பிறகு தான் அவங்களும் அரசியலை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத யூடியூப் சேனல்கள் மூலமாக கவனிக்க ஆரம்பித்தாங்க. அவர் சரியாக தானே இப்போ பேசுகிறாரு அப்படின்னாங்க. அப்போ அவருக்கு ஆதரவு பெருக ஆரம்பிச்சிது. இது மாதிரி ஒரு எண் மக்கள் யாத்திரை மூலமாக தமிழகம் முழுக்க போனார். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு நடிகை போகிறாங்கன்னா கூட்டம் கூடுறது இயல்பு. ஆனால் அண்ணாமலை ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் தான். ஆனால் அவருக்கு அவ்வளோ கூட்டம் கூடிச்சு. போகிற இடங்களெல்லாம் கூட்டம் வந்து இப்போ கூட இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் கூட இவருக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினுக்கே கூட்டம் வரல. பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போச்சுது. நம்ம ஏதாவது கூட்டம் நடத்துகிறாங்கன்னா நிறைய அங்கே வாழைத்தாரெலாம் கட்டி தொங்க விடுவாங்க, நிறைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க. கூட்டம் முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாம் பிச்சுட்டு போகலாம், அதனால் வாங்க. இல்லைன்னா கூட்டத்தில் சேர் போடுவாங்க, போகும்போது ஆளுக்கு ஒரு சேரை தூக்கிட்டு போகலாம் வாங்க. அப்புறம் பணமும் கொடுப்போம், கோட்டரும் வச்சுருப்போம், தண்ணியும் வைப்போம், எல்லாம் வச்சுருப்போம் வாங்க, சம்பளமும் கொடுத்துருவோம். இப்படிலாம் சொல்லி கூட்டிகிட்டு போன பிறகும் அவருக்கு கூட்டம் வரல. உதயநிதிக்கு சொல்லவே வேண்டாம், கூட்டம் பல இடங்கள்ல ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டோம். ஆனால் அண்ணாமலைக்கு மட்டும் கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. மாநில தலைவர் கிடையாது, அவர் எந்த தொகுதியிலையும் போட்டியிடலை, ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், பிஜேபியில் ஒரு தொண்டன் தான். அந்த தொண்டனுக்கு மட்டும் நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் அதிமுக வேட்பாளர்லாம் கூட அவரை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு அவங்க பயன்படுத்திகிட்டே போனாங்க. அதனால் அவருக்கு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை ஓட்டாக மாற்றுறதுக்கு அதிமுகவும் பாஜக அணியும் கோட்டை விட்டாங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது கோட்டை விட்டாங்க. அதனால் மறுபடியும் அண்ணாமலைக்கு இதை வாய்ப்பை கொடுக்கும்போது மறுபடியும் அது உருவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, வேறு வழி கிடையாது. பாஜகவுக்கு வேறு வழியே கிடையாது சார். வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் இப்போ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வழக்கமான இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கட்சி ராஜாஜி ஒரு மூத்த தலைவர், அவர் உடல்நிலை சரியில்லை, அவரை கொண்டு போய் மாநில தலைவராக வைக்கிறதுக்கு அவரும் விரும்பும், அவருக்கு உடலும் ஒத்துக்காது, அவர் அதில் அவர் வரமாட்டேன்னு சொல்லிடுவார் கேட்டால் கூட. பழைய கணக்கில் தான் நான் சொல்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவராக ஏற்கனவே இருந்தாங்க. பழைய வீடு இவருக்கு வச்சு பார்க்குறீங்களா? சிரிக்கிறீங்க. சரி, வானதி சீனிவாசன் அவங்கள வச்சா கட்சியை ஏதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு நம்பிக்கை வருமா இருக்குது? நான் வெளிப்படையாக தான் கேட்குறேன். வருமா? வாய்ப்பு இல்லை. சரி, எல்முருகன் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தவர் தான். அவரை கொண்டு போய் மறுபடியும் தமிழக மாநில தலைவராக வச்சா ஏதாவது கூட்டம் கூடி ஏதாவது பாஜக பழையபடி பெரிய லெவலுக்கு வரும் அளவுக்கு யாருக்கும் இல்லை. அண்ணாமலை ஐபிஎஸ் அளவுக்கு இவங்க யாரும் இல்லை. அண்ணாமலைக்கு அவர் சுயமாக சிந்திக்கக்கூடிய மூளையும் இருக்குது, சுயமாக சிந்திக்கவும் செய்தார், நிறைய விஷயங்களை செய்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், பாஜகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் இப்போ விஜய், ஜோசப் விஜய். அவர் முழுக்க அந்த கிறிஸ்தவ மிஷினரி இதில் பின்புலமாக நம்ம பின்னாடி வருவார்னு நினச்சோம். கொஞ்ச நாள் டைம் எடுப்பாங்கன்னு நினச்சோம். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். கிறிஸ்தவங்களெல்லாம் அவருக்கு முழுக்க ஓட்டு போடலன்னு அவங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களெல்லாம் முழுக்க அவருக்கு ஓட்டு போடலன்னு தெரியும். சபாநாயகர் யார்? கிறிஸ்தவர். முதலமைச்சர் யார்? கிறிஸ்தவர். ஆதவ அர்ஜுனா யார்? கிறிஸ்தவர். இன்னும் உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா முக்கியமான பதவியை டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய இதில் இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கிறிஸ்தவங்களாகவே வச்சுட்டு போகிறாங்க. அப்போ இவங்க கிறிஸ்தவருடைய ஆட்சி தான் நம்ம பண்ண போகிறோங்கிறத உறுதியாக இருக்காங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எவ்வளோ பெரிய சரிவை சந்தித்தாரோ அதே சரிவை இவர் சந்திப்பார். 5 வருஷம் முழுமைப்படுத்துகிறாரா இல்லைங்கிறது தெரியாது. எவ்வளோ தூரம் போனாலும் சரி அது வராது. இவங்க எம்ஜிஆர் மாதிரி இவர் இருக்கலாம்னு நினைக்கிறாரு. அதை எம்ஜிஆர் மாதிரி நடக்கவும் செய்யணும். இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணுக்கும் பொதுவானவங்கள நடக்கணும். அது இவங்க அறிகுறி தென்படலை. அண்ணாமலைக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்கும். அண்ணாமலையை மாநில தலைவராக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவருக்கு இது ஒரு சாதகமான விஷயமா இருக்கும். ஏன்னா சித்தாந்த ரீதியாக ஒரு எதிரியை திமுகவை எதிர்க்கிற மாதிரி விஜய் எதிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதை நோக்கி தான் இவங்க பயணப்படுறாங்க. இவங்க போகிறது அப்படி தான் போகிறாங்க. அதனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேனே, ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னா எங்கேயோ தொலைவில் இருக்க நல்லவங்களாம் கூட ஒட்டிக்குவான். ஒருத்தருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதை எங்கேயோ இருக்கக்கூடிய கெட்டவங்களாம் இங்கே சேர்ந்துருவோம், கூட இருக்க நல்லவங்களாம் சண்டை போட்டு வெளியே போயிடுவோம். நீங்கள் விஜய் எடுத்து பார்த்துடுங்க. இவர் எலெக்ஷனில் வெற்றி பெறுறதுக்கு செங்கோட்டைன்னு அது இதுன்னு யாரெல்லாமோ வந்தாங்க. பதவியேற்ற விழாவிலே நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு பிறகு செங்கோட்டையன் பதவியேற்கும் போது தான் எல்லாரும் மேடையை எழுப்பி நின்னாங்க. மொத்த ஸ்டேடியமும் கைத்தட்டி ரொம்ப நேரம் ஆரவாரம் பண்ணாங்க. செங்கோட்டையன் மட்டும்தான். அது ஒரிஜினலான மக்களுடைய ஆதரவு. அது எல்லாரும் தான் இருந்தாங்க.
ஆனால் ஆதவ அர்ஜுனுக்கு அவ்வளோ தூரம் கைத்தட்டலையே ஏன்? இல்லைன்னா வந்து நிர்மல்குமாருக்கு ஏன் கைத்தட்டலை? கண்டுக்கவே இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாம் பெருசாக கண்டுக்கவே இல்லை. புஷி ஆனந்துக்கு கொஞ்சம் கை தட்டினாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாக விஜய் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆள், ரசிகர் மன்ற தலைவராக இருந்து நிறைய வருஷங்களை விஜய்க்காக தியாகம் பண்ண ஆளுன்னு நம்ம அவரை சொல்லலாம். ஆனால் அவர் இந்துன்னு அவருக்கே தெரியாது. நம்ம சொல்ல பேர் இது புஷி ஆனந்து, அந்த ஆனந்து பொட்டு வச்சிருக்காரு, அதனால் அவர் இந்துன்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அவர் ஒரிஜினலாக இந்துவாங்கிறது அவருக்கே தெரியாது. பேரளவில் இந்துன்னு இருக்கலாம் போறாரு சார் சாமி. அதான் அவருக்கு இந்துங்கிறது அவருக்கே தெரியாத. அவர் விஜய்க்கு வந்து ஜோசப் விஜய் நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறது அவரால் அடையாளப்படுத்த முடியுது, அவருக்கு உறுதியாக தெரியுது. ஆதவ அர்ஜுனா நம்ம கிறிஸ்தவன் தான், நம்ம வெறிபிடிச்ச கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிறதுல அவரும் உறுதியாக இருக்கார். ஆனந்த் எப்படி இருக்கார்? கோயிலுக்கு போகிறது மட்டும்தான் இந்துன்னு நினைக்கிறாரு, நெத்தியில் பொட்டு வச்சா இந்துன்னு நினைக்கிறார், அவ்வளோதான். அவர் ஒரு இந்துங்கிறதே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உணர வச்சா மட்டும்தான் அவருக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவர் ஒரு இந்துவாக இருக்கார். மற்றபடி வந்து அவங்கெல்லாம் வந்து இந்துங்கிற கணக்கில் நீங்கள் சேர்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தைரியமாக சொல்கிறாரு, இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பழையபடி. ஏற்கனவே அதை ஒழிக்க போய் தான் அப்பாவுக்கு வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இல்லாமல் போச்சுது. அதெல்லாம் மிகப்பெரிய சரிவாங்க, மிகப்பெரிய அளவில் தோல்வியாங்க. அதெல்லாம் சாதாரண தோல்வியே கிடையாது. அந்த அடி வாங்கின மரண அடி வாங்கின பிறகு இவர் வந்து தப்பி பழச்சி இவரே வெற்றி பெற்றார். திருந்தலை. இவரை சொல்கிறாரு சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போன்னு தான் பழையபடி வராரு. இவர் உடனே கை தட்டி கும்பிட்டாரு முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து. கோவத்தோட சார் இப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நம்ம பார்க்க முடிஞ்சு சார். எது கோவத்தோட இப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு? கோவத்தோட பண்ணாங்க. அவர் அப்படி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லையே. எது கும்பிடணும்? எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, பேசிட்டு உட்கார்றாரு, ரைட்டு. இவர் கும்பிட எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க வந்தார்ல, வயசில் பெரிய ஆளு தானே, ஒரு மூத்த அரசியல்வாதியும் கூட, முன்னாள் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், 5 வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அவர் எதிராக வராரு, உங்களெல்லாம் பார்த்து அவர் கும்பிடுறாரு. அவருக்கு மேலே 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்கள், அவர் உங்களை பார்த்து கும்பிட்டார்ல, அதுக்கு பதிலுக்கு நீங்கள் முதலமைச்சர் இதில் இருந்துட்டு இப்படி தானே உட்காந்துருந்தீங்க. ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட கொடுக்கலையே. பின்னாடி இருந்த ஒருத்தர் மட்டும் யாரோ இப்படி கையை தூக்குனாங்க, அப்புறம் யாருமே எடுக்கலை, அவரும் கையை கீழே வச்சுட்டார். ஆனால் கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்தார், ரெண்டாக கும்பிடுறதுக்கு ஒரு மரியாதை பண்ணுறதுக்கு வந்தார். இப்போ அந்த மரியாதை கூட உங்களால் கொடுக்கல, அப்படியே கொடுக்கலையே. ஆனால் நீங்கள் நேரே வண்டி ஏறி நேரே அவர்கிட்ட போனீங்க, முதலமைச்சர் வீட்டுக்கெல்லாம் போய் அவரை போய் மு க ஸ்டாலின்லாம் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு போனீங்க. அப்போ ஆனால் கேட்டால் அது மரியாதை நிமித்தமாக சந்திச்சார். ஏன் இங்கே என்ன மரியாதையை நீங்கள் கொடுத்தீங்க? இவ்வளோதான். சனாதனத்தை தொடர்ந்து அவர் எதிர்க்க முடியாது பார்க்குறோம் நம்ம உதயநிதி ஸ்டாலின். எதுக்காக இவ்வளோ ஒரு கோவத்து சனாதனத்து மேலே இவ்வளோ கோபமாக இருக்கார் சார் அவர்? உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அவர் தான் சொல்லிட்டாரு, நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லிட்டார். அவருக்கு அதாவது கல்யாணத்தோட கிறிஸ்தவனா மதம் மாறிட்டேன்னு சொல்லிட்டார். கிருத்திகாங்கிறது அவருக்கு மனைவிக்கு பேரை நம்மளை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அது அநேகமாக கிறிஸ்டினாவாக இருக்கும். நம்ம இந்துடா படத்தில் எடுத்து பாருங்கள், இதே பேர் அப்படியே இருக்கும், இல்லை பயன்படுத்தியிருப்பேன். கிறிஸ்டினாங்கிற பேராக இருக்கும். ஏன்னா கருணாநிதி மிகப்பெரிய கேடி. அவருக்கு கரெக்டாக இதை கிறிஸ்டினானி வச்சேன்னா கிறிஸ்தவங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். கிருத்திகானி மாற்றிவேன்னு சொல்லி அவருக்கு கொடுத்த யோசனையில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அந்த அம்மாவை அவருடைய +2 SSLC +2 படிச்சுன்னு நினைக்கிறேன், தெரில. SSLC கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டே இல்லைனா அந்த டிசி கிடைக்கும்போது ஏதாவது ஒன்று எடுத்து வெளியே விட சொல்லுங்கள். ஏன்னா அது கிறிஸ்தவ குடும்பம். அவங்க கிறிஸ்தவங்க தானே உலகத்துக்கு தெரியும். அவங்க தாத்தாவே அது பாதிரியார். அது எப்படி அந்த குடும்பத்தில் கிருத்திகானி பேர் வைப்பாங்க? கிறிஸ்தவனாக போயிட்டானாலே வைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அது எனக்கு 100% அதில் வந்து நம்பிக்கை. கிருத்திகானி பேர் இருக்காது, அது வந்து கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க அவங்க. இப்போ ஒரு குடும்பம் மதம் மாதிரி போகுது அப்படின்னா இந்து பேராக இருக்கும், அப்படியே தூக்கி அதை மாற்றிட்டு போயிடுவாங்க. கிறிஸ்தவங்களாவோ முஸ்லீமாக போகும்போது சில இடங்களில் அந்த இந்து பேரையும் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. அது நீங்கள் பார்க்கலாம். அது நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சினிமா துறையிலையும் நிறைய பேர் ரஞ்சித்துன்னு இருக்கார். ரஞ்சித்து கூட அவங்க அப்பா காலத்துலேயே மதம் மாறின கும்பல் தான் அது, கோஷ்டி தான் அது. அதனால் ரஞ்சித்து கூட அந்த பேர் வந்து அது ரஞ்சித்துன்னு வச்சுருக்காங்க. அந்த சின்ன வயசில் ஏதோ கொஞ்சம் இந்து இதுலேயும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அப்பா குடும்பத்துக்கு, அம்மாவுக்கு. ஏன்னா அம்மாலாம் இந்துவாக தான் வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆனாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு இது இருக்குது அதில். ஆனால் இன்னும் நிறைய பேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து அந்த இந்து பேரோடு சேர்த்து ஒரு கிறிஸ்டின் பேர் வர மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஜேம்ஸ் வசந்தன், பிரபு சாலமன், இவர் கிறிஸ்டின் ஆனால் இந்துவாக இருந்து மதம் மாறினவர். அதனால் இந்த மாதிரி மாறி இருக்கும். அதே மாதிரி இதுன்னு நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதை மாதிரி நிறைய இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாகவே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறவங்களுக்கு தாத்தா காலத்துலேருந்து இருந்தாங்க. பிறக்கும்போதே பிறப்பால் அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்து பேரை வைக்க வாய்ப்பு ரொம்ப அரிது. எங்கேயாவது ஒருத்தங்க வேணால் வைக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வைக்கலாம். மற்றபடி வைக்கும்போது அதுவும் இந்த குடும்பம்னா கண்டிப்பாக வைக்கக்கூடிய குடும்பம் கிடையாது. ஏன்னா பாதிரியார் குடும்பம் அது. அதனால் கிறிஸ்டினாக தான் இருக்கும், இவ்வளவுதான். அவர் அப்படி அப்போ மதம் மாறி போயிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்காக மதம் மாறினவன்ட்ட வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒருத்தர் ஒரு பெண்ணுக்காக மதம் மாறி போகிறான்னு ஒரு சுயநிதை இல்லைன்னு தானே அர்த்தம். பொண்ணுக்காக எதுக்கு மதம் மாறி போகணும்?
அப்போ மதம் மாதிரி போயிட்டு நான் ப்ரௌடு கிறிஸ்டின் வேறு சொல்கிறீங்க. இப்போ இந்து மதத்தை அழிக்கணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. அது ஒன்றும் அது அப்படி தான் இருப்பாங்க. திருந்த மாட்டாங்க இவங்கெல்லாம். திருந்த மாட்டாங்க. இந்துக்கள் சேர்த்து திருத்தணும். ஓட்டு போடாமல் தவிர்க்கக்கூடியது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. அந்த விழிப்புணர்வை கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு போய் தான் இப்போ உட்கார்ந்துருக்காரு நம்ம முதலமைச்சராக நாற்காலியில் விஜய். ஆனாலும் ஜோசப் விஜய் திருந்துற மாதிரி தெரியல. நீங்கள் நல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அவரை பற்றி. அவர் நடிகராக இருந்தது வரைக்கும் ஒரு லெட்டர் பேடில் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அவருக்கு சென்னையில் அவருக்கு கல்யாணத்தோட இந்த சங்கீதா கூட நடந்த கல்யாணம், அது சம்மந்தப்பட்ட இதில் உள்ள இன்விடேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜே விஜய்னு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஏமாத்து வேலையை பாருங்களேன். கல்யாணம் அவர் கிறிஸ்டின்னு காணிக்கக்கூடாது, அவர் ஒரு இந்துக்கார மாதிரி காணிக்கணும். அது சேனாபதியினுடைய பேரான அது இதுன்னு போட்டு அந்த பிள்ளை இந்த பிள்ளை எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வரிசையில் முதலியார் போட்டிருப்பாங்க, அந்த வரிசையில் பிள்ளையை காணிச்சிருப்பாங்க, எல்லாம் காணிச்சு அதெல்லாம் அடையாளப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இவருக்கு பேர் மட்டும் அந்த ஜோசப்புங்கிறத அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. சந்திரசேகரில் ஆல்பர்ட், அதுக்கு எஸ்ஏன்னு போட்டு விட்டுருவாங்க. அந்த எஸ்ஸு அதுக்கு அடுத்து சேனாதிபதிக்கு எஸ்ஸு, அப்புறம் ஆல்பர்ட் சந்திரசேகர். அந்த ஆல்பர்ட்டுக்கு வரும்ல மதம் மாதிரி போனாள் அவர், அப்போ அதுக்கு ஏ வரணும், ஏ போட்டு விட்டுருவாங்க. இனிஷியலுக்குள்ளே மறைச்சி வச்சுருவாங்க. அப்படியே வச்சுட்டு க்ளீனாக வண்டியை ஓட்டிக்கிட்டாங்க. சரி, இப்போ நடிகராக இருந்தவர் ஜோசப் விஜய் தானே போட்டிருந்தார். கல்யாண இன்விடேஷன்லேயும் அதே மாதிரி ஜோசப் விஜய்னு போட்டு போக வேண்டியதானே, போடலை. சரி, அடுத்து இதை ஹெச் ராஜா கண்டுபிடிச்சி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜோசப் விஜய்னு சொல்லிவிட்டார். அவர் ஒரு பெரிய தீவிரவாதி மாதிரி எல்லாம் பராண்டிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். அவர் ஏதோ இல்லாததை சொல்லிவிட்டாரு. ஒரிஜினல் அவருக்கு பேர் அவர் சொன்னார், அவ்வளோதான். ஒரிஜினலாக ஜோசப் விஜய் தான் நடிகர் விஜயனுடைய பேர். அவர் விஜய்ங்கிற பேரை வச்சு பண்ணுறாருங்கிறது அது வெளிப்படையாக அந்த பேரை சொன்னார், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அது எப்படி அவருக்கு உண்மையான பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ட்விட்டரில் கட்சி ஆரம்பித்தார். அந்த இதில் ஒரு லெட்டர் பேட் இருக்கும். முதல்ல கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு லெட்டர் பேட் தப்பாக போட்டு வச்சுருப்பாங்க. தமிழக வெற்றி அதில் இக்கன்னா கூட இல்லாமல் போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் அதை மாற்றினாங்க. நீங்கள் அந்த லெட்டர் பேடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியுடைய லெட்டர் பேடில் வெறும் விஜய் தான் இருக்கும், ஜோசப் இருக்காது. வெறும் விஜய் மட்டும்தான் இருக்கும். அப்படியே போட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போது முதலமைச்சராக வரப்போகிறாரு, உடனே ஜோசப் விஜய்னு வந்துட்டார். எவ்வளோ படி எத்துவாளி தானே இது? பேர் உங்கள் பேர் தானே, ஜோசப் விஜய் தானே உங்கள் ஒரிஜினல் பேர், அதை போட வேண்டியது தானே. சரி, அடுத்து எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே இவர் வெற்றி பெறக்கூடிய ஏதோ வெற்றி பெற்று வந்தார். வந்த உடனே கவர்னரை பார்க்கும்போது முதல் நாள்லாம் சும்மா தான் போனார். அடுத்த நாள் கையில் சிவப்பு கயிறு கட்டிட்டார், நெத்தியில் ஒரு குங்குமம் போட்டு கவுண்டராக மாறிட்டார். உடனே ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு போனார். இது யாரை ஏமாத்துறதுக்கு? இந்துக்களை ஏமாத்துறதுக்கு. இந்துக்கள் அவ்வளோ இழிச்சவாயின்களா? அவ்வளோ தூரம் எல்லாம் உணர்ச்சியற்ற ஜடங்களாக இந்துக்களை நினச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உணர்ச்சி வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் விழிப்புணர்வும் வந்துட்டு இருக்கு. இந்துக்கள் மத்தியில் நல்லாவே விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு, வேகமாகவே வந்துட்டு இருக்கு. அதனால் இனிமே இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஏமாற்ற முடியாது. நம்ம இந்துக்கள் மத்தியிலையும் முன்னாடி ஒரு 5%, 7% தான் ஒரு அளவுக்கு அந்த இந்துக்களுக்கு அந்த உணர்வுபூர்வமாக விழிப்புணர்வு வந்திருக்குன்னு சொல்லலாம். இது இப்போ அப்படி இல்லை. அநேகமாக ஒரு 30% மேலே தான் விழிப்புணர்வு வந்துருச்சு. சரியான ஆள் பிஜேபியை வழிநடத்துறதுக்கு இல்லாததுனால அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. இன்னும் வரக்கூடிய நாளில் அண்ணாமலை தலைமை தாங்கும்போது கண்டிப்பாக அது மாறும். ஜோசப் விஜயோடைய கதையும் தான் பாருங்கள். எல்லா இடமும் இப்போ அரசு ஆவணங்கள், அரசு அறிக்கைகள், அரசு செய்தி குறிப்புகள் எல்லா ஜோசப் விஜய்ங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணிட்டாங்க. அதாவது கிறிஸ்தவருடைய ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிறத. வெள்ளைக்காரங்காலத்தில் கூட தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ முதலமைச்சர் கிடையாது, தெரியுமா? வெள்ளைக்காரங்காலத்தில் வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட தமிழகத்தில் கிறிஸ்தவ முதலமைச்சரே இருந்தது இல்லை. இந்துக்காரங்க தான் இருந்திருக்காங்க. முதல் முறையாக இவர் இப்போ இருக்கார். சபாநாயகரும் கிறிஸ்தவராகவே வச்சுட்டீங்க, முக்கிய அமைச்சர்களையும் கிறிஸ்தவர்களே வச்சுட்டாங்க. அதனால் இவங்க கிறிஸ்தவ ஆட்சிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவர்களுடைய, அதாவது இப்படி சொல்கிறாங்க, சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு, வளர்ச்சி, அதுக்காக நாங்கள் அதாவது முழுக்க நாங்கள் பாடுபடுவோம்னு சொல்கிறாங்க. இந்துக்காரன் என்ன பண்ணுவான்? முதலமைச்சரே சிறுபான்மையினர், ஜோசப் விஜய் ஒரு சிறுபான்மையினர் தானே. அப்போ நீங்களே முதலமைச்சர், உங்களெல்லாம் ஓட்டு போட்டது பெரும்பாலும் இந்துக்காரன். நீங்கள் ஏன் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பிரிக்கணும்? எல்லோருக்கும் சமமான இதுன்னு தானே சொல்லணும். அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்கள். எல்லோருக்கும் சமமான முதலமைச்சராக நான் இருக்கேன். இந்த பாகுபாடே இங்கே ஆகாது. ஒரு இடத்துல நீர்நிலையில் ஒரு சர்ச் இருந்தாலும் அதை இடிப்பேன், ஒரு கோயில் இருந்தாலும் இடிப்பேன், ஒரு மசூதி இருந்தாலும் இடிப்பேன். சட்டம் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் மறையில் கோயிலில் தீபம் ஏற்றணுங்கிறது கோர்ட்டு உத்தரவுன்னா அதையும் நான் மதிப்பேன். அதே மாதிரி மசூதிகளில் இருக்கக்கூடிய கூப்பு வடி ஒலிப்பறிக்கை எடுக்கணும்னு கோர்ட்டு உத்தரவுன்னா நான் அதையும் நடைமுறைப்படுத்துவேன்.
சென்னையில் வந்து இது பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது கோர்ட் உத்தரவு. ஆனால் எல்லா இடமும் சரளமாக கிடைக்குது, வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் நான் வந்து கோர்ட் உத்தரவு நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாம் மதிக்கிறீங்க, எல்லா நல்ல காரியம்லாம் செய்கிறீங்கன்னு நம்ம நம்பலாம். ஆனால் இல்லையே, வேஷமெல்லாம் இன்னும் நடிகராக தானே இருக்கீங்க. அதனால் வந்து இவருக்கு சரியான கவுண்டர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் இவரை விட ஒரு 10 வயசு இளைஞரான திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான். கண்டிப்பாக அவர் தான் சரியானதாக இருப்பார், மாற்றாக இருக்க முடியும். போட்டோம். அதனால் கொஞ்ச நாள் இவங்க வண்டி ஓடும், கண்டிப்பாக ஓடும். அவருக்கு அண்ணாமலை வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பல மாற்றங்கள் வரும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக நடக்கும். சார், இப்போ வந்து திருமாவளவன் சார் அவர் வந்து இப்போ இந்தி கூட்டணியில் இருப்பாரா இல்லை திமுக கூட்டணியில் இருப்பாரா? உங்களோட கருத்து என்ன? நடுத்தருவோட போவார். ஆசைங்க, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் தெரியுமா? இப்போ ஏன் சார் ஆகக்கூடாது? திமுக இந்த பக்கம் அதுக்கு வெற்றி பெறணும். மக்களுடைய மேண்டேட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, இவர் முதலமைச்சராக என்ன நடக்கும்னு ஒரு கற்பனை பண்ணுவோமே. இஃப் அப்படின்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம சின்ன வயசில் சொல்லுவோம்ல, நீ முதலமைச்சர் ஆனால், அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அவர் என்ன சொன்னார்? அவர் கொள்கை என்னது? ஒவ்வொரு தொண்டனும் வந்து 10 கேஸாவது பண்ணியிருக்கணும், இல்லை 3 கேஸு கொலை கேஸாக இருக்கணும், அப்படி தானே? அப்போ ரவுடிகள் ராஜ்யம் தமிழ்நாட்டில் நடக்கும். கட்ட பஞ்சாயத்தினுடைய தலைவர் அவர். தமிழகம் முழுக்க அதானே நடக்கும். இவர் முதலமைச்சர் ஆனால் அதானே நடக்கும். எல்லா இடமும் அட்டி தட்டி வெட்டு குத்து தான் நடக்கும். முழுக்க அவருக்கு எந்தெந்த இடத்துலலாம் பறைய சமுதாயம் இருக்காங்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வன்னியரை வெட்டு, வன்னியர் பொண்ணை கட்டி தானே இவங்க கொள்கை. அதானே வச்சுருந்தாங்க. திமிரி எழு திருப்பி அடி எதானே சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் இந்த நடைமுறைப்படுத்துவாங்க. வேற என்ன நீங்கள் இவங்ககிட்ட இதான் கட்சியினுடைய கொள்கையை அதானே வச்சுருந்தாங்க. இப்போ தலித் மக்களுக்கு நல்லா நடக்கா சொல்லுவார். எந்த காலத்துலையும் நல்லா. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நல்லதை செய்து கிழிச்சாரமா இவர்? ஒரு 10 IAS உருவாக்குனேன்னு சொல்லுங்க. வேற ஒரு 10 IPS உருவாக்குனேன்னு சொல்லுங்க. ஒரு 10 டாக்டர் நீட் எழுதுறது கோச்சிங் இலவசமாக கொடுத்து 10 பேரை டாக்டர் ஆக்கி விட்டுருங்க சொல்லுங்க. மதம் மாத்திர வேலையை நல்லா பண்ணி மதம் மாத்திர வேலையை செய்கிறனால இவரை மாமா வாழவன்னு சொல்லலாம். அது வேணால் கரெக்டாக செய்துட்டு இருக்கார், நல்லா செய்துட்டு இருக்கார். இவர் எதில் போய் டாக்டரேட் பண்ணார் சொல்லுங்கள்? டாக்டரேட் தான். எதில் பண்ணார் சொல்லுங்கள்? எந்த சப்ஜெக்ட் எடுத்து பண்ணார்னு நினைக்கிறீங்க? மீனாட்சிபுரம் மத மாற்றத்தை மையப்படுத்தி பண்ணார். அது எங்கே? செங்கோட்டையில் இருக்குது மீனாட்சிபுரம், தென்காசி மாவட்டம். அதில் செங்கோட்டையில் நடந்த 1981 நடந்த மத மாற்றத்தை வச்சு அது எதுக்கு இவர் எடுத்தார்? அந்த கிராமத்தில் உள்ள நிறைய பேர் முஸ்லீமும் மதம் மாறிட்டாங்க, ரைட்டு. அந்த இதை வந்து இவர் என்ன சரி, இவருடைய மத மாற்றத்தை வந்து மதமும் மத மாற்றமும்னு ஒரு டைட்டிலில் புக்காக வெளியிட்டிருக்காங்க. மதம் மாற்ற அந்த டாக்டரேட் பண்ணுறதுக்கு எடுத்த சப்ஜெக்ட் இது. அதில் என்ன சொல்லியிருக்காருங்கிறது இந்த புக்கில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதில் மதம் மாறி போன முஸ்லீம் மதத்துக்கு போனால் அது பள்ளர் சமுதாயம் முக்கியமாக, இவர் பறையர் சமுதாயம், இவருக்கு அங்கே என்ன அலுவல், அங்கேயே அவுட்டு. நீ உன் சமுதாயத்தை சம்மந்தப்பட்டதை எடுத்து பண்ண வேண்டியதானே கேட்டால் இப்போ பதில் சொல்ல முடியாது இவரால். கிருஷ்ணசாமி அதான் கேட்டார், டாக்டர் கிருஷ்ணசாமி அதான் கேட்டார். அந்த இது வந்து தேவையில்லாத வேலைன்னு நிறைய விமர்சனம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் இதில், இந்த டாக்டரேட்டில். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முஸ்லீம் மதத்துக்கு போன அந்த பள்ளர் சமுதாயத்துலேருந்து முஸ்லீம் மதத்துக்கு போனவங்களை வந்து இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ எல்லோரும் பாயினி வந்துட்டாங்க. பள்ளர்னு சொன்ன எல்லாத்தையும் இப்போ பாயினி ஆகிட்டாங்க, பாயின்னு சொல்லி கூட ஆரம்பிட்டாங்க. அதனால் அவங்க சம அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க. அங்கே போய் விசாரிங்க, உங்களுக்கு தெரியும். நேரே வண்டி ஏறுங்க, அங்கே போங்க. மீனாட்சிபுரம் கிராமம் என்னைக்கு அது வந்து அந்த மதம் மாறினாங்களோ உடனே முதல் நடவடிக்கை ரஹ்மத் நகர்னு மாற்றினாங்க. மீனாட்சிபுரம்னு இருந்த பேரை மாற்றினாங்க. அந்த அந்த இது அங்கே இருக்கக்கூடிய பேர் இந்து பேரில் இருக்கும்ல, அந்த பேராவளவும் அப்படியே அந்த அரபு மொழியில் பேருக்கு மாற்றினாங்க. உருது பேரை அரபு பேரை எல்லாத்துக்கும் மாற்றினாங்க. நம்ம நாட்டு பேரே இல்லாமல் மாற்றினாங்க. அதுதான் நடந்துச்சு. சும்மா அந்த சுதந்திரமாக தெரிஞ்சாங்களே எல்லாத்தையும் பரதா போட்டு விட்டாங்க. அவ்வளோதான் அங்கே மாற்றம் வந்துச்சு. வேறு என்ன மாற்றம் வந்துச்சு? மதம் மாதிரி போனவங்க அங்கே இருக்கக்கூடியவங்கள முஸ்லீமாக எல்லாரும் வாங்கினாலும் ஏ ரகுமான் அவங்க வீட்டிலலாம் பொண்ணு கொடுத்து, அந்த ஊர்லெல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கணும். அமீர் அவர் அந்த ஊர்லெல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கணும். எல்லாம் சமம் தானே, எடுத்துருக்கணுமே. ஏன் எடுக்கலை? தமிமுன் அன்சாரி அந்த ஊர்லெல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கணும். ஜவாஹர் உல்லா அந்த ஊர்லெல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கணும். ஏன் ஒருத்தர் அந்த பக்கம் எட்டி பார்க்கல? அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய வடகரைன்னு ஒரு பெரிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்துலேருந்து மதம் மாறி போனவங்க இருக்காங்க. நாடார்லேருந்து லாலால் குடியிருப்பு அந்த பகுதியிலேருந்து நாடார்லேருந்து மதம் மாறி போனவங்க இருக்காங்க. செங்கோட்டையிலே முதலியார்லேருந்து மதம் மாறி போனவங்க இருக்காங்க முஸ்லீமாக. இப்படி வந்து அந்த செங்கோட்டையை சுற்றி உள்ள கிராமங்களில், தென்காசி செங்கோட்டை பகுதிகளில் பல்வேறு உட்பட்ட சமுதாயம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இதிலேருந்து மதம் மாறி போன முஸ்லீம் மதம் மாறி போனவங்க நிறைய இருக்காங்க. அந்த ஊரில் ஒருத்தர்னா விதிவிலக்கா 1-2 இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இந்த மீனாட்சிபுரத்துலேருந்து மதம் மாறி முஸ்லீமாக போனவங்க கிட்ட பொண்ணு கொடுக்குறதும் இல்லை, எடுக்கிறதும் இல்லையே. அப்புறம் நாங்கள் என்ன சமத்துவம் ஆகிட்டுன்னு சொல்லிங்க, எங்களுக்கு ஜாதியை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்தி நிலைக்கிறீங்க. கிடையாது. அப்படி ஏதாவது ஒன்று ரொம்ப ரேராக நடக்கும். முதல்ல ஒரு விஷயம், பள்ளர் சமுதாயம்னு சொல்கிறோம்ல, அந்த சமுதாயம் ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க.
அவங்க பேர் ஏதோ எஸ்சி பட்டியலுக்கு போயிட்டாங்க. அதனால தான் டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் பட்டம் வேணும்னு அவங்க போராடினாங்க. அந்த பட்டத்தை மோடி கொடுத்தார். மோடி அமித்ஷாவும் தான் கொடுத்தாங்க. கொடுத்து அவங்களுக்கு கௌரவப்படுத்தினாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து பூர்வீக இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல நான் போய் பார்த்தேன். நான் பல ஊர்களில் வந்து நாடார் சமுதாயத்தில் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வசதியான இருந்திருப்பாங்கல்ல. தாத்தா வந்து பெரிய ஒரு 50 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்தார். இப்படிலாம் சொல்லி 3வது தலைமுறை அப்படி 4வது தலைமுறை வந்துருங்க. அந்த வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமானம் நமக்கு தெரியும். இதே கட்டுமானம் பள்ளர் சமுதாயத்தினுடைய கிராமத்துக்கு போங்க அங்கே இருக்கும். அவங்களும் நிறைய நிலம் வச்சுருக்காங்க. ஆனால் பறையர் சமுதாயத்தில் வட தமிழகத்தில் பல இடங்களில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து அவங்க ஏழ்மையில் இருக்காங்க. விவசாய கூலி தொழிலாளி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க. பள்ளர் சமுதாயத்தில் நிறைய பேர் இன்னமும் விவசாய குடிமக்களாக பெரிய விவசாய நிலங்களோடு இருக்காங்க. இன்னமும் இருக்காங்க. அது கடந்த காலத்துலேயும் அவங்க இருந்திருக்காங்க. அதனால் அவங்க ஒன்றும் வந்து ரொம்ப ஏழ்மையில் உள்ள குடும்பம்லாம் சொல்ல முடியாது. நாடார்லேயே நிறைய குடும்பங்கள் ரொம்ப பின்தங்கிய நிலைமையிலலாம் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. எல்லா சமுதாயத்திலையும் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஒப்புமைக்காக சொல்கிறேன். அதனால் இவங்க ஏதோ சூழ்நிலையில் அது எஸ்சி பட்டியலுக்கு அவங்க போயிருக்காங்களே ஒழிய மற்றபடி அந்த சமுதாயம் வந்து அந்த வறுமையில் ரொம்ப வாடின சமுதாயம்லாம் சொல்ல முடியாது. வசதியாக நான் போய் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். மற்றவங்க சொன்னதை வச்சு சொல்ல நாங்கள்லாம் அலைஞ்சேன். அதனால் பார்த்தேன். அதே மீனாட்சிபுரத்துக்குள்ளேயும் போய் பார்த்தேன். ஆனால் பார்க்கும்போது வசதியான வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. இது மாதிரி மதம் மாதிரி போனாங்கல்ல, அந்த முஸ்லீமாக போனாங்கல்ல, அதில் பல பேர் வசதியான வாழ்க்கை வசதியானவங்க இருக்காங்க. அரசு வேலையில் இருந்திருக்காங்க. எஸ்சி பட்டிய கோட்டாவில் அவங்க அரசு வேலைக்கெல்லாம் போயினவங்க இருந்திருக்காங்க. அவங்க நல்ல வசதியானவங்க. இவங்களுக்கு பக்கத்தில் வடகரையோ இல்லைன்னா இன்னொரு ஊரில் இருந்து ஏழ்மையான ஒரு நிலைமையில் உள்ள ஒரு பெண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதாவது அந்த வேறு ஜாதியிலேருந்து மதம் மாதிரி போனவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த ஊருக்கு பொண்ணு குட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப அரிதாக 1-2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அவ்வளோதான். நான் நேரில் போய் பார்க்கும்போது இது நடந்திருக்கு. அப்புறம் அந்த ஏற்கனவே கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க இந்த ஊருக்கு சொந்தக்காரங்கள் ஆகிட்டாங்கல்ல, அவங்க இதுலேருந்து இவங்க சொந்தக்காரங்களுக்கு இன்னொரு இது. மற்றபடி இதில் ஏற்கனவே மதம் மாதிரி போனாங்களே, இவங்களுக்குள்ள தான் மேக்கரையில் போய் இருக்காங்க. இந்த மீனாட்சிபுரத்துலேருந்து மேக்கரையில் போய் இருக்காங்க. மதம் மாதிரி போனவங்க முஸ்லீமும் மதம் மாதிரி நிறைய பேர் மேக்கரையில் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்காரன் அவங்க அந்த தூத்துக்குடி வரைக்கும் அவங்க பாட்டுக்கு தூத்துக்குடி மதுரை அங்கங்கே எங்கெல்லாம் பள்ளர் சமுதாயத்தில் உள்ள இந்துக்காரங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல இருக்காங்க. இது உண்மை. ஆனால் திருமாவளவன் அங்கே போய் இருந்துட்டு அந்த ஊரில் வந்து மதம் மாறி போனவங்களாம் பெரிய கோடீஸ்வரம் ஆகிட்டான். முஸ்லீம்களெல்லாம் பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கட்டி அதுக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதை வந்து கதையும் மதமும் மத மாற்றம்னு ஒரு புக்காக வெளியிட்டு அதை வெளியிட்டது யார்? இவர் டாக்டரேட் பட்டம் வாங்கினது எங்கே? மனோன்மணியம் சுந்தரன் யூனிவர்சிட்டியில். ஆனால் இந்த புக்கை வெளியிட்டது யார்? மதுரை காமராஜர் முன்னாள் மாணவர் வாசகர் வட்டம்னு போட்டு அப்படி அதுக்கு பேரில் வெளியிட்டு இந்த புக்கை அமேசானில் போட்டு விற்றாங்க. விற்று இதெல்லாம் எதுக்காக வேண்டி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார்? மாமா வேலை பார்க்குறது. நீ வந்து கிறிஸ்தவ இந்து மதத்தில் இருக்காத, அது பழைய சமுதாயமோ பள்ளர் சமுதாயமோ நீ இருக்காத, நீ நேரே வந்து மதம் மாதிரி அங்கே போயிரு, கிறிஸ்தவனாக போயிரு, இல்லைன்னா முஸ்லீமாக போயிரு. இப்போ நிறைய பிரச்சனையுமே அவரை அதான் சொன்னேன். அதனால தான் மாமா வளம்னு சொல்கிறேன். மாமா வளமண்ணி நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் இருக்கக்கூடிய இந்துக்காரங்களை மதம் மாத்திர வேலையை செய்ததுனால சரி அப்படி மதம் மாதிரி போனாங்கல்ல, அவங்க எல்லாம் பட்டியலினத்திலிருந்து வெளியேறணும். ஒருத்தர் வந்து இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிட்டாருன்னா அவர் வந்து பிசி போயிடணும். பிசி தான் அம்பேத்கர் எழுதின சட்டம் அப்படித்தான். அதை இவர் கடைபிடிச்சாரா? பிடிக்கலை. இவருக்கு கிடைச்ச மொத்த தொகுதி வந்து 8. அதில் 8ல் வந்து 3 இடம் தனி தொகுதியில் நிப்பாட்டின வேட்பாளர் வன்னியரசு கிறிஸ்தவர், சிந்தனை செல்வன் கிறிஸ்தவர், அதே மாதிரி எழில் கரோலின் கிறிஸ்தவர். 3 பேர் போட்டியிட்ட தொகுதி தனி தொகுதி. அதில் திண்டிவனம்ங்கிற தொகுதியில் இருந்து தான் இப்போ வந்து வன்னியரசு வெற்றி பெற்று தமிழ் ஈழம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுச்சேங்க. மோடி அரசுக்கு எதிராக தான் செயல்படணும் இந்த அரசு. எங்க சட்டசபையில் பதவியேற்ற உடனே வந்து பேசிட்டு இருக்கும்போது இதைத்தான் அவர் பேசியிருந்தார். இந்த ஆளு ஒரு பெரிய அயோக்கியன், மிகப்பெரிய எத்துவாளி, வாழ்க்கை முறை கிறிஸ்தவர் அவரு. ஆனா அவர் இந்து ஆதிதாடர்னு 420 வேலை பார்த்து போர்ஜரி பண்ணி எத்துவாளித்தனம் பண்ணி ஏமாத்தி ஒரு இந்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடத்தை புடுங்கி தின்னாலே இவரு. சட்டம் அனுமதிச்சிருக்கு, சட்டம் அனுமதிக்கல. இந்த எத்துவாளித்தனத்தை இன்னும் உரிச்சு காணிக்கல, சட்டப்படி நிரூபிக்கல. கோர்ட்டுக்கு போனாங்க இந்து முன்னணியிலிருந்து. அப்புறம் அர்ஜுன் சம்பத் இவங்கெல்லாம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டுக்கு இதை எடுத்து பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. என்ன விசாரிக்க இவர் 5 வருஷம் பதவி முடிஞ்ச பிறகு அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு நம்ம சட்டமும் அதனுடைய நடைமுறைகள். இது தப்பு. அந்த இடத்துல நீங்க விடுதலை சிறுத்தைகள்னு நிப்பாட்டுங்க, ஒரு இந்துக்காரன் நிப்பாட்ட வேண்டியது தானே ஒரிஜினலா. எதுக்கு நீங்க இதை பண்றாரு திருமாவளவன்? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் யாரு? வன்னியரசு, சிந்தனை செல்வன், இவங்கள யாரு? கிறிஸ்தவர்.
இன்னொருத்தர் யாரு? செயலாளர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர். இந்த போஸ்டிங்கில் கூடிய ஆட்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாம் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. அப்புறம் ஆளூர் சானவாஸ், அவர் யாரு? முஸ்லீம். தமிழுக்காக ரொம்ப குரல் கொடுப்பார். சானவாசுங்கிறது சுத்தமான நெய்யில செய்த தமிழர். இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாமே அது ஒரு அந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற கட்சியை வந்து அந்த பறையர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கிறிஸ்தவம் முஸ்லீமாக மதம் மாத்துறதுக்காக செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தான். அதனால அந்த கட்சி உருப்படாது. அது ஆட்சிக்கு வந்து அப்படி எப்படி வழங்கும்? அது நாசமா போயிடாது, தமிழகம் சுடுகாடா மாறிடாதா? அதனால நான் அதை சொன்னேன். மற்றபடி வந்து யார் இருந்தாலும் அவங்க பறையர் சமுதாயம் பல்லர் சமுதாயத்தை ஒதுக்கப்பட்ட சமுதாயம்லாம் கிடையாது. இன்னும் சொன்னால் அவங்க எல்லாம் பூர்வீகமான குடிகள் அவங்கெல்லாம். அதனால அவங்க நல்ல தரமான நல்ல மனிதர்கள் தான், நல்ல பாரம்பரியம் மிக்க ஒரு வழியில் வந்தவங்க தான். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கலாம், அவங்கெல்லாம் எம்பி எம்எல்ஏ ஆகணும், இன்னும் நிறைய இதெல்லாம் செய்யணும். ஆனால் திருமாவளம் ஆயினா விளங்காது. இந்த வன்னி அரசு ஆனால் விளங்கினா நீ வந்து கிறிஸ்தவனுக்கு போயிட்டு நான் கிறிஸ்தவனை வாழ்ந்துக்கிட்டு நான் இயேசுவும் ஏமாற்றி இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தை அம்பேத்கரும் ஏமாற்றக்கூடிய கும்பல், அப்போ யாருக்கு நேர்மையை நடப்பீங்க? இவர் தான் வந்து ட்வீட் போட்டு கிடந்தார். இது வந்து திருமாவின் காலம். எதுக்கு அப்படி போட்டாரு? அந்த ட்வீட்டுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அந்த அந்த அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா திமுகவும் ஆதரிக்கணுமா, பாஜகவும் உட்பட அண்ணா திமுக கூட்டணியும் ஆதரிக்கணுமா. இவர் முதலமைச்சர்லாம் உட்கார்ந்துருப்பார். எப்படி கனவு கண்டாலும் அதில் ஒரு நியாயம் வேண்டாமா? பிஜேபி எல்லாம் சேர்ந்து உங்களை ஆதரிச்சு உங்களை கொண்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ஊர் போதா கட்ட பஞ்சாயத்து பெற வேலையை நான் செய்வேன்னு சொல்லி கேட்குறீங்க. இது நியாயம் இல்லைல்ல? நீங்கள் ஒரு நேர்மையாக நடந்து நேர்மையாக அரசியல் பண்ணி எல்லா சமுதாயமும் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்து எல்லாருடைய ஒப்புதலோட எல்லாருடைய ஆதரவோடு நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க. அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. நீங்கள் வந்து மதமாற்ற கும்பலுக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு முதலமைச்சரான என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் பொதுவான ஆளுங்கிற மாதிரி காணிச்சு எல்லாருடைய இதுலேயும் வளர்ந்து வந்த ஒரு நடிகர் தான் ஜோசப் விஜய். புத்திய கட்டிட்டார்ல, இப்போ நான் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. வெளியே இது வரைக்கும் அவர் நடித்த எந்த படத்துலையாவது ஜோசப் விஜய்னு பேரை போட்டிருந்தாங்களா? டைட்டில் கார்டில் போடவே இல்லையே. அப்போ அந்த இடத்துல கிறிஸ்தவங்கிறத மறைச்சிக்கிட்டு தானே வாழ்ந்தீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஜோசப் விஜய்னு வெளியே வந்து நிற்கிறீங்க, அப்போ புத்தியை காணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் காலம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது காலம் தன் கடமையை செய்யும். அது அதனால் இந்துக்கள் வந்து இதை புரிஞ்சிக்க வேணும். இதெல்லாமே இந்துக்கள் புரியறதுக்கு வேண்டிய நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரல, வந்துட்டு இருக்கு, இன்னும் போராது. உங்களுக்கு எல்லா இந்துக்களுக்கும் போகணும். குறிப்பாக விஜய்க்கு ஓட்டு போட்ட, விஜய்க்குன்னா விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு இந்துக்காரங்களும் இதை யோசிக்கணும். நம்ம ஓட்டு போட்ட எதுக்காக வேண்டி வேணால் இருந்துட்டு போட்டு இன்னுமே யோசிக்கணும். போட்டது தப்புன்னு நான் சொல்லலை, அது நடந்து முடிஞ்சு போன கதை. இனிமே அதை யோசித்து இந்த முடிவெல்லாம் எடுக்கணும், சிந்திச்சு முடிவெடுக்கணுங்கிறதுனால நான் இதெல்லாம் குறிப்பிடுவேன். சார், உங்கள் பொன்னான கருத்துக்களை இறைவாதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.